ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு நத்தையின் ஒரு பயணம் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு அழகிய பூங்காவில் நத்தை ஒன்று மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது. வழியில் ஒரு வண்ணத்துப் பூச்சி வேகமாக பறந்து கொண்டிருந்தது. ஏய், நத்தையே, எங்கே இவ்வளவு மெதுவாகப் போகிறாய் என்று கேட்டது வண்ணத்துப் பூச்சி. நான் மெதுவாகத்தான் போவேன், என் வேகம் இதுதான். ஆனால் நீ எங்கே இவ்வளவு வேகமாகப் போகிறாய் என்று கேட்டது நத்தை. எனக்கு பல இடங்களுக்குப் போய் பார்க்க வேண்டும், பல பூக்களை சுவைக்க வேண்டும், அதனால் நான் வேகமாகப் போகிறேன் என்றது வண்ணத்துப் பூச்சி. நீ பல இடங்களுக்குப் போய் பார்க்கிறாய், பல பூக்களை சுவைக்கிறாய், ஆனால் நான் என் வேகத்தில் மெதுவாகவே போவேன், வழியில் பல பூக்களையும் இலைகளையும் நன்றாக ரசிப்பேன் என்றது நத்தை. ஆனால் நீ இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்குப் போகிறாயே என்றது வண்ணத்துப் பூச்சி. எனக்கு அவசரம் எதுவும் இல்லை, நான் என் வேகத்தில் போவேன், வழியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வேன் என்றது நத்தை. அப்போது ஒரு பெரிய காற்று வீசியது. வண்ணத்துப் பூச்சி காற்றில் திணறி தரையில் விழுந்துவிட்டது. அதைப் பார்த்த நத்தை மெதுவாக அதன் அருகில் சென்று, ஏன் இப்படி விழுந்தாய் என்று கேட்டது. காற்று வீசியதால் நான் விழுந்துவிட்டேன், இவ்வளவு வேகமாக பறப்பதில் என்ன பயன் என்று வருத்தத்துடன் சொன்னது வண்ணத்துப் பூச்சி. அதைக் கேட்ட நத்தை, நீ வேகமாக பறந்தாலும் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீ எதை செய்தாலும் அதை மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும், அப்போதுதான் உனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் என்றது. வண்ணத்துப் பூச்சி நத்தையின் வார்த்தைகளை எண்ணிப் பார்த்தது. அதற்கு நத்தையின் பேச்சு மிகவும் பிடித்திருந்தது. அதன் பிறகு வண்ணத்துப் பூச்சி எப்போதும் வேகமாக பறக்காமல் மெதுவாக பறந்து வழியில் உள்ள அழகுகளை ரசித்தது. நத்தையும் வண்ணத்துப் பூச்சியும் நல்ல நண்பர்களாகி ஒன்றாக பூங்காவில் சுற்றித் திரிந்தன. நீதி: ஒவ்வொருவரும் தனித்தனி வேகத்தில் வாழ்கிறார்கள், ஆனால் எதை செய்தாலும் அதை மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும்.